Hello everyone, I am Advocate Harita. ஒரு லேண்ட்லார்ட் அவரோட ப்ராப்பர்ட்டிய ரெண்ட்ல லீஸ்க்கு கொடுத்திருக்காங்களா? ஆனா அவரோட டெனன்ட் அவரோட நாலேஜ் அண்ட் கன்சர்ன்டே இல்லாம அதை சப்லீஸ் இல்ல சப்லெட் விட்டுருக்காங்களா? இத பத்தி லேண்ட்லார்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போனா இது ஒரு சிவில் வழக்கு அப்படின்னு சொல்றாங்களா? இது உண்மையிலே சிவில் வழக்கா அல்லது கிரிமினல் வழக்கா? இத கண்டிப்பா கிரிமினல் வழக்காதான் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு த ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஏடி ஜெகதீஷ் சந்திரா ஒரு வண்டர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டை நம்மளுக்காக கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ்லயும் அதே மாதிரிதான் ஒரு லேண்ட்லார்ட் ஒரு ப்ராப்பர்ட்டிய லீஸ்க்கு ஒரு டெனன்ட்க்கு கொடுத்திருக்காங்க. அந்த டெனன்ட் என்ன பண்றாங்கன்னா லேண்ட்லார்டோட கன்சென்ட்டே இல்லாம அதை சப்லீஸ்க்கு ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்துறாரு. அதே மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்தும் வந்து நிறைய அமௌண்ட் வாங்கிடுறாரு. சோ இது கேஸ் ஆகுது. அப்போ இந்த டெனன்ட் என்ன பண்றாங்கன்னா இவரோட பெயில் ஆர்டரை செக்யூர் பண்றதுக்காக ஒரு பொய் சொல்றாரு, நான் ஒரு ஜென்யூன் பிசினஸ் மேன், சோ எனக்கு லாஃபுல் ரைட்ஸ் இருக்கு சப்லீஸ் விடுறதுக்கு அப்படின்னு. அப்போ லேண்ட்லார்ட் இந்த பெயில் ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்றாங்க. கோர்ட்டுமே இந்த டெனன்டோட நடவடிக்கைகள் மேல சந்தேகப்பட்டு இன்னுமே ஃபர்தரா இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றாங்க. சோ இந்த கேஸ ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது டு அட்மோஸ்ட் ஷாக் என்ன பார்த்துட்டோம்னா இந்த மாதிரியான நிறைய கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. சேம் மோடஸ் ஆப்ராண்டி. மோடஸ் ஆப்ராண்டி அப்படின்றது ஒரு லீகல் டேர்ம். அது என்னன்னா சேம் மெத்தட் ஆஃப் ஆபரேஷன், ஒரே மாதிரியான செயல்பாடு கொண்டு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் விக்டிம்ஸ் மட்டும் இவங்க டார்கெட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்ட் பீப்புள், விடோஸ், அதே மாதிரி இதை பத்தின அவேர்னஸ் இல்லாதவங்க எப்படி டார்கெட் பண்றாங்கன்னா முதல் ஒரு லேண்ட்லார்ட் கிட்ட போய் ரெண்ட் லீஸ்க்கு அவங்களோட ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லேண்ட்லார்டோட கன்சென்ட்டே இல்லாம அதை சப்லீஸ்ல சப்லெட்டுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி இது கேஸ் ஆனாலுமே இது சிவில் வழக்காதான் ஆகும். சோ இது நிறைய நாள் இழுக்கும். சோ நம்மளுக்கு இதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு இந்த மாதிரியான அஃபென்சஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்ல 1020 விக்டிம்ஸ் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 65 crores இதனால ஏமாத்தப்பட்டிருக்கு. சோ இது ஒரு பெரிய டைப் ஆஃப் அஃபென்சஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கோர்ட்டோட ஆர்டர் படி ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்றாங்க. யாருக்கெல்லாம் கமிஷனர்ஸ் ஆஃப் சிட்டிஸ்க்கும் அதே மாதிரி சூப்பரிண்டென்டன்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் சர்க்குலர் இஷ்யூ பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி லேண்ட்லார்டோட ப்ராப்பர்ட்டிய லேண்ட்லார்டோட நாலேஜ் அண்ட் கன்சென்ட்டே இல்லாம ஒரு டெனன்ட் அதை சப்லீஸ்ல சப்லெட் விட்டாங்கன்னா இதை கண்டிப்பா கிரிமினல் வழக்காக ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி எஃப்ஐஆர் கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும். உடனடியா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி அட்மோஸ்ட் ப்ரியாரிட்டி ஷுட் பி given in securing the accused. அதே மாதிரி இதோட ரிப்போர்ட்டையும் குவார்டர்லியா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயமே என்னன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ அபிஷியல் வெப்சைட்லயும் போலீஸ் ஆபீஷியல்ஸும் சர்க்குலேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான அஃபென்சஸ் நடக்குது, இதுக்கான என்ன தீர்வு அப்படின்றதே தெரிஞ்சுக்காம பல பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால நம்மளும் இது பத்தின அவேர்னஸ் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். அதே மாதிரி போலீஸ் அபிஷியல்ஸும் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. சோ நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறது மட்டும் முக்கியம் இல்ல, அந்த ப்ராப்பர்ட்டில ஏதாவது இஷ்யூஸ் வந்தா அதுக்கான என்னென்ன லீகல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான அவேர்னஸ் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஸ்ப்ரெட் பண்ற மூலியமா இந்த மாதிரியான அஃபென்சஸ் ஒரு அளவுக்கு கம்மியாகும் அப்படின்றத நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் பேஷன்ட்லி வாட்சிங்.